ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷாப்பிங்க்காக பாடி சரவணாவுக்கு தாங்க போயிருக்கேன். ஸோ அங்கே பார்த்த உடனே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ்லாம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்ததே கிடையாது. உண்மையாலே சொல்லணும்னா அப்போல்லாம் வந்து மண்ணில் வந்து செய்வோம் இல்லையா, மண்ணில் சொப்பு, மண்ணில் பொம்மை, அந்த மாதிரி தான் வந்து செஞ்சு விளையாடி இருப்போம், வாங்கியிருப்போம். சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் வந்து நான் இப்போ தாங்க பார்க்குறேன். அதுவுமே வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து இப்போ அதெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டோரிமான். ஸோ அதுவும் முக்கியமாக டிவியில் வர அந்த கார்ட்டூன் சேனலில் வரக்கூடிய அத்தனை பொம்மைங்களுமே இருக்குது. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. போனவொடனே நானுமே சின்ன குழந்தையாகவே மாறிட்டேங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அத்தனை பொம்மையும் நம்ம வாங்க முடியாது இல்லையா, ஏதாச்சும் ஒரு பொம்மை தான் வாங்க முடியும். ஸோ அது என்ன பொம்மை வாங்கினேன்றதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைங்களுக்கு போய் பொம்மைங்களை பார்க்கும்போது நீங்கள் சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்திருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ரயில் பூஜையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பட்டர்ஃப்ளையில் இருக்க மாதிரி அந்த மாதிரி ஸ்டெப்பாக அழகாக கலராக அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பரான ஒரு டைகருங்க, எவ்வளோ பெரிய டைகர் பாருங்கள், மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டைகரை மேலேருந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்த பொம்மையும் ரேக்லேருந்து கீழே போட்டிடும். அப்புறமா வந்துடுவாங்க சந்தைக்கு நம்மகிட்ட. அதனால் கை மட்டும் ஷேக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ஸோ இவ்வளோ பொம்மைங்களுமே நம்ம பார்க்கும்பொழுது டிவியில் கார்ட்டூன்ஸில் என்னென்னலாம் பொம்மை வருதோ அத்தனை பொம்மையுமே இந்த ஷாப்பில் இருக்குது. ஸோ இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, முழுக்க நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அதனால் இது ஒரு சின்ன ஒரு மினி விலாகாக போட்டுடலாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்கும், அவங்களுடைய சைல்டுஹுட்டு ஞாபகமாக வரும் இல்லையா, அதுக்காக தாங்க இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ குட்டி குட்டி டோரிமான், குட்டி குட்டி டாய்ஸு, குட்டி குட்டி ஏனை பொம்மை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது. என் பொண்ணு எல்லா பொம்மையுமே பார்த்துட்டு இதை வாங்கி குடும்பமே, அதை வாங்கி குடும்பமேன்னு எல்லாத்தையுமே கேட்குறான். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வாங்க முடியாதுங்க. மங்கி பொம்மை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ரியலாக இருக்க மாதிரியே இருக்குது பார்க்க. அவ்வளோ தத்ரூபமாக சூப்பராக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாய்ஸ் செய்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு உண்மையாலே இருக்க மாதிரியே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. எத்தனையோ தடவை வந்து சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கேன், வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், ப்ரொவிஷன் வாங்க, இந்த மாதிரி வந்திருக்கேன். ஸோ பட் இருந்தாலுமே துணி கடைக்கு போவோம், திரும்ப மறுபடியும் வந்துடுவோம். டாய்ஸ் கடைக்கு, அதாவது டாய்ஸ் ஃப்ளோருக்கு நான் போனதே கிடையாது. இந்த தடவை என் பொண்ணு வந்து டாய்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனாலேயே போனேன். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முதலையை பார்க்கும்பொழுது நிஜமான முதலையாகவே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க பயமாகவும் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தோம் வேறு பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இது திரும்ப சொல்கிறேன், நான் வந்து ப்ரமோட்டட் வீடியோ போடலை, நாங்கள் என் பொண்ணுக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். அதனால் ஒரு மினி விலாகாக நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இது பார்க்கவே எக்ஸைட் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மயில் பாருங்கள், அப்படியே தத்ரூபமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம வாங்கி டிவி ஷோகேஸ்லலாம் வந்து வைக்கலாம். ஸோ கபோர்ட்ஸ்லலாம் வந்து ஏதாவது அழகாக டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் ஒரு குட்டி டாய்ஸ் ஒன்று எடுத்து பார்த்தேன், பிங்க் கலரில் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வாங்கிக்கோமானா அது வேணாம், எனக்கு பெரிய டாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதை போட்டால் பெட்டில் கூட போட்டுட்டு அழகாக விளையாடிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு குட்டி டெடி பேட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம். குட்டின்றதை விட ஒரு மீடியம் சைஸ் தான் வாங்கி கொடுத்தோம். ஸோ சூப்பரான யூனிகார்ன்லாம் இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இது சான்ஸே இல்லைங்க. டாய்ஸ் செக்ஷனுக்கு போனோம்னா நம்மளும் குழந்தையாகவே மாறிடுவோம் போல், அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு உட்காந்துட்டு கலைச்சி போட்டு விளையாடலாம் போல் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ரேக்கில் லைனாக அவ்வளோ அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து வேலை கொடுக்கக்கூடாது இல்லையா, ஒவ்வொரு டாய்ஸும் எடுத்து பார்த்து திருப்பி மறுபடியும் அதே மாதிரி அதே பொசிஷனில் வச்சுட்டேன். ஸோ இருந்தாலுமே அந்த டைகர் மட்டும் கொஞ்சம் எடுத்து பார்த்துருந்தா அலாந்துருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ தத்ரூபமாக சூப்பராக இருந்துச்சு. எடுத்தால் கீழே விழுந்துடும் நிறைய டாய்ஸு, அதுவும் பெரிய டைகராக இருந்துச்சு. அதனால தான் அதை எடுக்கவே இல்லை, கை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். குட்டி குட்டி இந்த மாதிரி டாய்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. மூவபிள் மாதிரி பேட்ரி டைப்லலாம் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளாம் சின்னப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், குட்டியாக ஒரு பொம்மை, கார் பொம்மை, நாய் பொம்மை அந்த மாதிரி வாங்கி தான் ஓட்டுவோம். இந்த மாதிரியெல்லாம் பொம்மையை வந்து இந்த ஷாப்பில் தான் நான் பார்த்தேன். பெரிய பெரிய கன்னுலாம் கூட இருந்துச்சுங்க. நம்ம துப்பாக்கிலாம் என்ன பண்ணுவோம், தீபாவளிக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதுவும் அந்த ரோல் கல் பட்டாசு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை போட்டு வந்து வெடிக்கிறதுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இடையில ஒரு மீடியம் சைஸ் துப்பாக்கிலாம் வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம், பிளாக் கலர்லலாம் இருக்கும், ஸோ வெடிக்கிற மாதிரி. ஆனால் இப்போது ஒரு துப்பாக்கி ஒன்று காட்டுவோம் பாருங்க, நல்லா எவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம டிவியில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ சீரியல்லையோ இல்லை டிவிலையோ இந்த மாதிரி பெரிய கன்னாக வச்சுருப்பாங்க, வில்லன்கள்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சுங்க. குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு நல்லா பாம்பான் சவுண்ட் வர மாதிரியெல்லாம் ஒரு டாய்ஸ்லாம் இருந்தது. இந்த மாதிரி பொம்மை
லப்பரானா. ஸோ இது வந்து குழந்தைங்க வாயில் வைக்காமல் இருக்கணும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் அதை அழுத்தி பார்த்துட்டு இருந்தேன், நல்லா பீன்னு அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக நான் இப்போ பேசும்போதே குழந்த மாதிரி தான் ஆகிட்டேங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கீங்க, நீங்கள் கடைக்கு போயிட்டு டாய்ஸ்லாம் வாங்க போகும்போது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் பெற்ற இன்பம் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம பொதுவாக வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இல்லை வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிப்போம். அடுத்தபடியாக உங்களாண்டியும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஒரு மினி விலாகாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், கூட ஆல் இன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.